நல்லா டிஃபனுக்கு சாதத்துக்கு எல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பாசிப்பருப்பு முருங்கைக்காயும் போட்டு ஒரு சாம்பார். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா கொஞ்சம் குயிக்காகவும் பண்ணிடலாம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு பேனில் நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இது அளவு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். இதை லைட்டாக வறுத்துட்டு இதை கழுவிக்கலாம். இப்போ கழுவி நான் குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குக்கரில் நமக்கு நான் பெரிய பல் பூண்டு 2 பச்சை மிளகாய், தக்காளி 2, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி. இப்போது இதுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ பருப்பு காய் எல்லாமே நமக்கு வெந்துருச்சு. லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டு உப்பு கொஞ்சம் கலந்து விட்டு மறுபடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு தாளிப்பு பாருங்கள், மறுபடியும் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா அந்த வெங்காயம் நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம அந்த கடைஞ்ச அந்த பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா இப்போ இது கொதி வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே மல்லித்தழை போட்டு இறக்குனா சூப்பரான இந்த பாசிப்பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் ரெடிங்க.